வணக்கம் மேசராசி நண்பர்களே. வரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக கேது பகவானை பார்ப்போங்க. கேது பகவானை பொறுத்தளவுக்கு நோய் கடன் பகை அப்படிங்கிறத கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இப்போ நோயின்னா தெரியும், சமீபத்தில் நமக்கு ஏதாவது நோய் நொடி வந்திருக்கும், அல்லது இப்போ கூட ஏதாவது ஒரு நோய் நொடி நமக்கு இருக்கும், அல்லது நமக்கு இல்லைனாலும் நம்ம வீட்டில் யாருக்காவதும் இருக்கும். கடன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நிறைய கடன் பட்டிருந்திருப்பீங்க நீங்கள். என்ன காரணம் அப்படின்னா, சரியாக வேலை இருந்திருக்காது, சரியாக தொழில் இருந்திருக்காது, தொழிலில் நிறைய பாதிப்பு இருந்திருக்கும். அதனால் ஒரு சிலர் சொத்து பத்துக்கள் எல்லாம் இழந்திருந்திருப்பீங்க, கைப்பொருள் கூட கையை விட்டு போயிருந்திருக்கும், வீடு வாசலை கூட இழக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதனால் கடன் காட்சிகள் அதுவாக நிறையா உருவாகிக்கிட்டே இருந்திருக்கும், உங்களை அறியாமவே அது உருவாகிருக்கும். அப்படி உருவான கடன்கள் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாக இருக்கும். மிகப்பெரிய அளவில் நம்ம மனசை பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அந்த கடன்காரர்களுடைய தொந்தரவு, டார்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அப்போ நாம் எப்படா கடன் அடைப்போம், எப்போ நம்ம எல்லாத்தையும் சரி செஞ்சு முன்னுக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும், அல்லது வெளியில் யாரு கூடயாவது சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்கும். இதுவுமே உங்களுடைய மனசை பாதிக்கும். இந்த நோய் கடன் பகை அப்படிங்கிற விஷயங்கள் 2025 ஏப்ரலில் ராகு கேது பேச்சு வரும். அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு சரியாகும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். சனி பகவானை பொறுத்தளவுக்கு சிலரை வேலையே இல்லாமல் செஞ்சிருது. அதாவது சிலர் வேலையே இல்லாமல் இருக்காங்க, வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க, வேலையும் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு பயம், அந்த வேலை இல்லாததுனால பொருளாதார நெருக்கடி, அடுத்து எப்படிடா நம்ம லோனெல்லாம் கட்ட போகிறோங்கிற ஒரு பயம், இதெல்லாம் வந்துடுது. அப்போது சிலருக்கு வேலையே இல்லை, சிலருக்கு வேலை இருக்குது, வேலை இருந்தாலும் அதில் நிம்மதி இல்லை, எப்படா வேலை போகுங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் அந்த வேலையில் தொந்தரவு இருக்கிறனால மனசு நிம்மதியாக இருக்காது. அப்போ ஏதோ ஒரு பாதிப்புகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது வேலையில். தொழில்லையும் அப்படி தான், தொழில்லையும் நம்மளால் கரெக்டாக செய்ய முடியல. ஏதோ ஒரு வகையில் அந்த தொழில் செய்கிறதுல ஒருவித இடைஞ்சல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது உங்களுக்கு. சிலருக்கு தகாத வழியில் தொடர்புகள் ஏற்படும். அந்த தகாத தொடர்புனா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வரும். அப்படி வர்ற போது அதனால் சிலருக்கு அவப்பேர் கூட வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு ஐப்பசி 22 வரைக்கும் வருமானம் வர்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதே மாதிரி நமக்கு வரவேண்டிய பணம் கூட கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். நாளைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும், நம்ம நாளைக்கு கிடைக்கும்னு நினைப்போம், ஆனால் ஏதோ ஒரு வகையில் கிடைக்காது. அப்புறம் மறுபடியும் இன்னொரு டேட்டு தெரியும், அந்த டேட்டில் நமக்கு பணம் கிடைக்கும்னு எதிர்பார்ப்போம். இப்படி தான் இப்போதைக்கு அந்த பொருளாதாரம் போயிட்டுருக்கும். அப்போ பணவரவு எப்போ சரியாக இருக்கும்னா ஐப்பசி மாதம் 22ஆம் தேதிக்கு அப்புறம் சரியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த பண தேவைகள் கொஞ்சம் பூர்த்தி ஆகும். அந்த ரொம்ப பண கஷ்டங்கிறது இருக்காது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஒரு சிலருக்கு வண்டி வாகனத்தினால விரயங்கள் ஏற்படணும்னு இருக்கும். அதனால் வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அந்த வாகனத்தினாலேயே நமக்கு ஏதாவது விரய செலவுகள் வரதுக்குடைய சந்தர்ப்பம் இருக்கும். ஒரு சிலருக்கு ஏதாவது பொருள் சொத்து அதை விற்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட வரலாம். ஆனால் தசாபுத்தி நல்லா இருந்தால் ஒரு சிலருக்கு சொத்து வாங்கக்கூடிய யோகமும் இருக்கும். அதாவது சொத்து கரையை வாங்கலாம், அல்லது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்து ஏதாவது ஒரு வில்லங்கத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு சொத்து, நமக்கு அந்த சொத்து வருமா வராதா அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஏதோ ஒரு போராட்டத்தில் இருக்கும் அந்த சொத்து.
அப்படிப்பட்ட வில்லங்க சொத்துக்கள் எல்லாம் இப்போ முயற்சி பண்ணுனா அந்த சொத்தை மீட்டு எடுத்துடலாம். அதனால் அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் இப்போ முயற்சி பண்ணுறது உங்களுக்கு நல்ல பலனை வந்து கொடுக்குங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சொத்து கிடைக்கணும்னு சொல்லி இப்போ இருக்குது, முயற்சி பண்ணுனா கிடைக்கும். கணவன் மனைவி உறவை பொறுத்தளவுக்கு சூரியன் 7ல் இருக்கிறனால ஐப்பசி 10லேருந்து 20 வரைக்கும் ஏதாவது கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கும். ரொம்ப இருக்காது, லைட்டாக இருக்கும். ஒரு 2-3 நாளைக்கு கூட வீட்டுக்குள்ளேயே இருப்போம், பட் வாய் பேசாமல் கூட இருப்போம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த ஐப்பசி மாதம் கொஞ்சம் இருக்கும். புத்திரஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு ஐப்பசி 10லேருந்து 20 வரைக்கும் பெற்ற பிள்ளைகளோடு கொஞ்சம் கருத்து வேறுபாடு வந்து வரலாம், சண்டை சச்சரவு வந்து வரலாம். அப்படி இல்லைன்னா பிள்ளைகளுக்கு ஏதாவது கொஞ்சம் நோய் நொடி தாக்கம் மட்டும் இருக்கும். ஐப்பசி 22ஆம் தேதி வரைக்கும் இந்த வீடு சம்மந்தப்பட்ட வேலைகள், வாகன சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடாது. அதாவது வீடு கட்டுறதுக்கான வேலை, வீடு குடி போகிறதுக்கான வேலை, அல்லது வீடு வாங்குகிற வேலை, அல்லது வாகனம் வாங்குகிற வேலை, இந்த வேலைகளை ஐப்பசி 22 வரைக்கும் செய்யாதீங்க. அப்படி செஞ்சால் அதனால நமக்கு தொந்தரவு தான் இருக்கும். ஆக வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஐப்பசி 22க்கு அப்புறம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல முறையில் எல்லாமே வந்து கைகூடி வருங்க. ஸோ ரொம்ப சிரமம் இருக்குது, நீண்ட நாளாகவே சிரமத்திலேயே தான் போயிட்டுருக்கீங்க. அந்த சிரமங்கள் எல்லாம் படிப்படியாக விலகணும்னு சொல்லி இப்போ இருக்குது. ஸோ இந்த வருஷம் 2024 முடிஞ்சால் படிப்படியாக எல்லா சிக்கலுமே உங்களுக்கு விலகும், நல்லா தான் இருப்பீங்க. எதிர்காலம் வந்து சிறப்பாக தான் இருக்கும். அதனால் நம்பிக்கையை மட்டும் கைவிடாமல் இருங்க. கண்டிப்பாக ஜெயிக்கிற காலம் தொலைவில் இல்லை, சீக்கிரமே வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மேசராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.